எந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள், தங்க நாணயங்களை வெல்லுங்கள். கடல் தொழிலில் சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளை சட்டவிரோதிகள் செய்து வருவதால் உண்மையான மீனவர்கள், மீனவ குடும்பங்கள் மிக மோசமாக பாதிக்கப்படுகின்றார்கள். அரசாங்கமானது தடை செய்யப்பட்ட சட்டவிரோத தொழில்களை உடனடியாக நிறுத்தி மக்களின் வாழ்வாதாரத்துக்கு உதவ வேண்டும். வடக்கு கடல் இப்போது சட்டவிரோதிகளின் ஆளுகையில், அதாவது கட்டுப்பாட்டில் உள்ளதாக எண்ணுகின்றேன். சுருக்கு வலை, வெளிச்சம் பாய்ச்சி மீன்பிடித்தல், டைனமிட் வெடிவைத்து மீன்பிடித்தல் உள்ளிட்ட சட்டவிரோத தொழில்களால் வடக்கு கடல் நிரம்பியுள்ளது. சட்டத்துக்கு புறம்பான வகையில் சட்டவிரோதிகளின் ஆட்சி வடக்கு கடலிலே நடக்கின்றது. அமைச்சர் அவர்களே, உங்களுடைய ஆட்சி வடக்கு கடலிலே இல்லை. வடக்கு மாகாணத்தில் முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார், யாழ்ப்பாணம் ஆகிய 4 மாவட்டங்களிலும் மீனவர்கள், மீனவ குடும்பங்கள் அதிகமாக உள்ளனர். மீன்பிடியாளர்களை தவிர பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இத்தொழிலை நம்பி வாழ்கின்றார்கள். சுமார் 10,500க்கு மேற்பட்ட பெண் தலைமை குடும்பங்கள் கூட இதனை நம்பி வாழ்கின்றார்கள். முன்பு இப்படி சட்டவிரோத தொழில்கள் இல்லை. முன்னைய காலத்தில் மீனவ சமூகம் மிகவும் செழிப்பாக இருந்தார்கள். இப்போது மீனவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியே. முன்னைய ஆட்சியாளர்கள் சட்டவிரோதிகளின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தாததால் இப்போது விரிவடைந்து கடல் முழுவதும் சட்டவிரோதிகளின் கூடாரமாக மாறிவிட்டது. இதனை தடுக்க வேண்டியவர்களான கடல் தொழில் திணைக்களங்கள், கடல் படையினர், போலீசார், கடலோர பாதுகாப்பு பிரிவினர் கையால் ஆகாதவர்களாக காணப்படுகின்றார்கள். இடைக்கடை சிலரை பிடிக்கின்றார்கள். ஆனால் சட்டம் ஒழுங்கு கடல் பகுதிகளை பொறுத்தவரையில் காப்பாற்றப்படவில்லை. மீனவ மக்களில் பலர் இந்த தொழிலை விட்டுவிடலாமோ என்று எண்ணும் அளவுக்கு நிலைமை மோசமாகின்றது. நாட்டின் கடல் பகுதியில் ஓரளவுக்கு கூடுதலான பகுதி வடக்கு கிழக்கு பகுதிகளில் உள்ளது. இதனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உள்ளது. இதனை நீங்கள் கட்டுப்படுத்தாவிட்டால் மீன் இனத்தின் உற்பத்தி குறைந்து மீன் இனம் அழிக்கப்பட்டு மீன் வங்கி என்று சொல்லப்படும் வடக்கில் மீன்கள் அற்ற நிலை உருவாகலாம். இதனை சட்டவிரோதிகளின் செயல்பாடுகளை நீங்கள் தடுப்பீர்களா இல்லையா என்பதை வடக்கு மீனவர்களுக்கு சொல்ல வேண்டும். சட்டம் ஒழுங்கை இந்த விடயத்தில் காப்பாற்றுவீர்களா என்று எமது மீனவ சமுதாயத்துக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். கௌரவ மீன்பிடி அமைச்சர் அவர்களை, மீன்பிடி அமைச்சரை பொறுத்தவரையிலே கூடுதலாக இதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்றுதான் செயல்படுகின்றார். இருந்தாலும் எங்களுடைய கடலிலே ஆதிக்கங்கள் சட்டவிரோதிகளின் கையிலே கூடிவிட்டது. இந்த நிலைமையை தடுக்க வேண்டும். சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நிலையை மீண்டும் மீண்டும் நான் தெளிவாக சொல்லுகின்றேன். இதற்கு எங்களுடைய மீனவர்கள் உங்களோடு கைகோர்த்து நிற்பார்கள். நிச்சயமாக நீங்கள் இதை பற்றி நன்றாக அறிவீர்கள். இந்த விடயத்தில் தயவு செய்து மீனவ சமூகத்தை வாழ விடுங்கள் என்றுதான் நான் கேட்கின்றேன். நன்றி. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, எங்களுடைய கௌரவ ரவிகரனுடைய மிகுதி நேரத்தையும் என்னிடம் தாருங்கள். மிக முக்கியமான ஒரு பிரேரணை, ஒத்திவைக்கும் பிரேரணை உண்டு. வடக்கு மாகாண மீனவருடைய சார்பிலே எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிகரன் அவர்கள், கௌரவ ரவிகரன் அவர்கள் முன்வைத்து இந்த பிரேரணை நான் வழிமொழிகிறேன். உண்மையிலே இது நீண்ட காலமாக இருக்கும் ஒரு பிரச்சனை. கௌரவ அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களுக்கு என்பிபி அரசாங்கம் தேசிய பட்டியலையும் கொடுத்து இந்த அமைச்சு பதவி, மீன்பிடி அமைச்சு பதவியும் தந்து வில்லங்கத்தை உங்களுடைய கையிலே ஒப்படைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் இது ஒரு வில்லங்கம். இது தமிழ் அமைச்சர் ஒருவர் இந்த துறைக்கு பொறுப்பாக வைக்கிறதுடைய நோக்கம் தமிழர்களிடையிலே மோதப்படட்டும். வட மாகாணத்திலே எத்தனையோ மீனவர்கள் இருக்கிறார்கள். இந்த மீனவருடைய பிரச்சனைக்கு
தீர்வு காணுவது உங்களுடைய தலையிலே சுமக்கப்பட்டிருக்கு. ஆனால் உங்களுக்கு அரசாங்கம் இதுக்கான ஒத்துழைப்பு வழங்குமான்றது கேள்விக்குறியான ஒரு விடயம். நீங்களும் ஜேவிபி இல்லாவிட்டால் என்பிபி உடைய நீண்டகால உறுப்பினர் என்ற அடிப்படையிலே நீங்களும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக அரசாங்கம் செய்யாவிட்டாலும் கூட அரசாங்கத்துக்குள்ளே இருந்து இதுக்காக குரல் எழுப்ப முடியாத ஒரு சூழல் இருக்கலாம். நாங்கள் உங்களுக்காக உதவுறோம், நாங்கள் வெளியே இருந்து இந்த அழுத்தத்தை தாரோம். நீங்கள் உங்களுடைய கேபினட் கூட்டத்திலே சொல்லுங்கள், இப்படி பாராளுமன்றத்துக்கு போக முடியாமல் இருக்கு, தமிழரசு கட்சியினுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் என்னை இந்த விடயம் தொடர்பாக கடும் அழுத்தத்தை கொடுக்கிறார்கள், இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றதை சொல்லுங்கள். ஏனென்றால் இது நிறுத்த முடியாத ஒரு விடயம் அல்ல. வடமாகாணத்துடைய கடல் வளங்களை முழுமையாக அழித்து எதிர்வரும் சன்னதியிலே மீனவர் என்ற ஒரு துறையே இல்லாமல் செய்யும். இது உங்களுடைய தற்பொழுது அரசாங்கத்தில் மட்டுமில்லை, இது கடந்த காலத்தில் நடந்தது. ஆனால் 2017 ஆண்டு நினைக்கின்றேன் நல்லாட்சி காலப்பகுதியிலே கௌரவ எம்ஏ சுமந்திரன் அவர்கள் ஒரு தனிநபர் பிரேரணையை கொண்டு வந்து சட்டவிரோதமான மீன்பிடிக்கு எதிராக ஒரு தனிநபர் பிரேரணை ஒன்று கொண்டு வந்து அது ஒரு சட்டமாக அமுல்படுத்தப்பட்டது. அந்த காலப்பகுதியிலே எங்களுடைய வடமாகாணத்தில் இருக்கிற மீனவர்களுக்கு தற்பொழுது இருக்கும் அளவு பிரச்சனை இருக்கவில்லை. ஆனால் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு முன்னாள் அமைச்சர், அதுவும் நான் ஏன் வில்லங்கம் என்று சொன்னா, உங்களுக்கு முன்பாக இந்த பதவியை வைத்தவரும் கௌரவ டக்ளஸ் தேவானந்தா அவர்கள், அவர் இன்று பாராளுமன்றத்துக்கு வருகை தர முடியாமல் போனதுக்கான ஒரு காரணம் இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு காணாமல் வைத்துதான். அவர் இல்லாத இடத்திலே அவருக்கு எதிராக நாங்கள் சொல்லக்கூடாது. ஆனால் ஹன்சாடை எடுத்து பார்த்தால் அந்த காலப்பகுதியிலே 2020 ஆண்டு தொடக்கம் 24 ஆண்டு காலப்பகுதியிலே அவர் அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலே பல பாராளுமன்ற உறுப்பினர் இந்த சபையிலே குற்றச்சாட்டு முன்வைத்தார்கள். இந்த சட்டவிரோதமான மீன்பிடி துறையிலே ஈடுபட்டவர்களிடம் இருந்து அமைச்சருக்கும் ஒரு பகுதி போனது, அதனால தான் அவர் நடவடிக்கை எடுக்கிறார் இல்லை என்று. இதே குற்றச்சாட்டுகள் உங்கள் மீதும் வரலாம். இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்காவிட்டால் இந்த குற்றச்சாட்டுகள் உங்கள் மீதும் பாயலாம். நீங்கள் அவ்வாறானவர் இல்லை என்று எனக்கு தெரியும். ஆனால் மக்கள் நம்பிக்கை இழந்து விடுவார்கள். உங்களுக்கு தெரியும் 2024 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே வடமாகாண சபை வடமாகாணத்தில் இருக்கும் பல மீனவ அமைப்புகள் எங்களுடைய கட்சியை விட்டு உங்களுடைய கட்சிக்கு ஆதரவு தந்தார்கள். ஏன் ஆதரவு தந்தார்கள் என்று சொன்னால், இந்த மீனவருடைய பிரச்சனை ஒரு அடிப்படை பிரச்சனை, நீங்கள் ஒரு தீர்வு காணுவீங்கள் என்று தான் தந்தார்கள். ஆனால் ஜனாதிபதி தெரிவாகி 9ஆம் மாதம் 21ஆம் தேதி, இன்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறது 2ஆம் மாதம் 22ஆம் தேதி, கிட்டத்தட்ட 10ஆம் மாதம் 11ஆம் மாதம் 12ஆம் மாதம் 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் 5 மாதம் போய்விட்டது. இதெல்லாம் வருட கணக்கில் எடுக்க வேண்டிய விடயங்கள் அல்ல. தீர்மானங்களை துணிச்சலாக நீங்கள் எடுக்க வேண்டும். எங்களுடைய மக்கள், நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிற மக்களை காப்பாற்றுற பொறுப்பு உங்களுடைய இருக்கின்றது. உங்களுடைய கடமையை நீங்கள் செய்வதற்கு காலம் தேவையில்லை. எல்லாத்துக்கும் தான் காலம் கேட்கிறார்கள். எங்களுக்கு காலம் தாருங்கள், காலம் தாருங்கள். சரியாப்பா, எத்தனை காலம், எவ்வளவு காலம் வேணும் என்று சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு 6 மாதமா, சரி 4 மாதமா, இல்லாட்டி 1 வருஷமா, ஒரு காலத்தை தாங்க. சும்மா காலம் வேணும் காலம் வேணும் காலம் வேணும் என்று இந்த சபையினுடைய நேரத்தை வீணடிக்காமல். அது மட்டுமல்ல, இந்த மீன்பிடி சட்டவிரோதமான மீன் இந்த சில முறைகளின் ஊடாக எங்களுடைய சுற்றுச்சூழலுக்கும் கடும் பாதிப்பு நடக்கின்றது. கடந்த அரசாங்கத்துடைய காலப்பகுதியிலே நாங்கள் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னதுக்காக சில பல பாவிக்க முடியாத பஸ்ஸலை கொண்டு கடலிலே போட்டார்கள். ஏனென்றால் அந்த கடல் அந்த பஸ்ஸுக்குள்ளே அந்த குஞ்சியல் உற்பத்தி ஆகலாம், இல்லாட்டி இந்த சட்டவிரோதமான மீன்பிடி துறையில் ஈடுபட்டதுக்கு அது ஒரு தடையாக அமையலாம் என்று செய்தார்கள். சில முயற்சி எடுத்தார்கள். ஆனால் முழுமையான ஒரு தீர்வை காண முடியாமல் போய்விட்டது. 2022ஆம் ஆண்டு கௌரவ அமைச்சர் அவர்களே முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி சுமார் 500,000 கணக்கான படகுகள் எங்களுடைய அண்ணன் ரவிஹரனுடைய தலைமையிலே முல்லைத்தீவிலே இருந்து கௌரவ சுமந்திரன் அவர்கள், நான், எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ஸ்ரீதரன் அவர்கள், நாங்கள் எல்லாம் படகுகளை எடுத்து சென்றோம் எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு. அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கவில்லை. இது நாங்கள் சொல்ற விடயம், சட்டவிரோதமான மீன்பிடி முறைகளை நிறுத்துங்கள். இது வடமாகாணத்திலே மட்டுமில்லை, கிழக்கு மாநிலத்திலும் இருக்கின்றது சட்டவிரோதமான மீன்பிடி முறைகள். கடலுக்குள்ளே கொண்டு போய் டோர்ச்சை அடிக்கிறாங்க, ஹைலைட் டார்ச். அந்த டார்ச்சை அடித்தால் எல்லா மீன்களும் அந்த டார்ச்சுக்கு மேலே அந்த வெளிச்சத்துக்கு வரும். அது மீன் இந்த அளவாண்டு பார்க்கறது, எல்லாத்தையும் அள்ளிட்டு வாரது. கடலுக்குள்ளே கொண்டே டைனமைட்டை போடுறது. கடலுக்குள்ளே டைனமைட்டை போட்டால் முற்று முழுதாக அழியும். முன்னாள் கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு நான் சொல்லியிருந்தேன்,
இந்த விலைகளுடைய கண்ணினுடைய அளவு இருக்கின்றது. அவர்கள் கொண்டு வந்தாங்கள் இந்த சின்ன கண் இருக்கும் விலை தரையில இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு அங்கால தான் பயன்படுத்தலாம் என்று. இது 7 கிலோமீட்டருக்கு அங்கால பயன்படுத்துறாங்களா 7 கிலோமீட்டருக்கு உள்ளுக்குள்ள பயன்படுத்துறாங்களா கௌரவ அமைச்சர் போய் பார்க்க முடியாது, நான் பார்க்க முடியாது. கடலிலே சட்டவிரோதமான தொழிலிலே ஈடுபடுறவர்களை பிடிக்கிற அந்த அதிகாரம் ஃபிஷரிஸ் இன்ஸ்பெக்டருக்கு தான் இருக்கிறது. எஃப்ஐ கேட்டார், சொல்லுவார், ஐயா நான் எப்படி இந்த கடலுக்கு போய் இரவு நேரத்தில் போய் வரல பிடிக்கிறது என்று. போலீசாரிடம் சொல்லுவார்கள், தரைக்கு வரும் பொழுது இது 7 இன்ச் மன்னிக்கணும் 7 கிலோமீட்டருக்கு அங்கால பாய்ச்சி பிடிச்சதா இஞ்ச பாய்ச்சி பிடிச்சதா எப்படி எங்களுக்கு தெரியும் என்று கேட்கிறார். கிழக்கு மாகாணத்திலே சட்டவிரோதமான மீன்பிடி துறையிலே ஈடுபட்டவர்களை நாங்கள் சிலவரை பேருடன் அடையாளப்படுத்ததுக்கு பிறகு நாங்கள் எதிர்பார்த்தாங்கள் கடல் படை இன்று வரவு செலவு திட்டத்திலே எத்தனையோ அதிக அளவான ஒதுக்கீடு கடல் படை பாதுகாப்பு அமைச்சுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அவர்களாலே கட்டுப்படுத்த முடியாது என்று அவர்கள் சொன்னார்கள். எங்களால் ගරු මන්ත්‍රීතුමනි තව විනාඩියක කාලයක් පමණයි තියෙන්නේ. அவர்கள் சொன்னார்கள் எங்களால் இதை கட்டுப்படுத்த முடியாது. அப்ப கட்டுப்படுத்த முடியாட்டி புறம் என்ன கடல் படை கள்ளமா மீன் பிடிக்கிறவனே கட்டுப்படுத்த இல்லாட்டி புறம் என்ன கடல் படை என்று பேர். இப்ப கௌரவ அமைச்சர் அவர்களே, இது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. உங்களை நாங்கள் குறை சொல்லவில்லை, தயவு செய்து அதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த பிரேரணையுடாக நாங்கள் ஒரு கோரிக்கையை தான் முன்வைக்கிறோம். உங்களுடைய சில சக பிரதி அமைச்சர்மாருக்கெல்லாம் இந்த விளக்கங்கள் எல்லாம் தெரியாது. அண்மையிலே ஒரு கோரிக்கை முன்வைத்த பொழுது அதை சாதகமான முறையிலே பரிசீலிக்காமல் தாங்கள் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்தவர் போல ஒரு பட்டியலை வாசித்து விட்டு சென்றால் நாங்கள் அப்படியானதுக்கு வரவில்லை. உங்களுடன் நாங்கள் இந்த பிரச்சனை முன்வைக்கிறோம். நீங்களும் ஒரு அமைச்சர், அந்த பிரதேசத்திலே நீண்ட காலமாக இருந்தவர், இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் உருவாக்கத்திலே பெரும் பங்கு வகித்தவர். அதுக்கு தான் அந்த அரசாங்கம் உங்களுக்கு இந்த பதவிகளை தந்திருக்கு. ஆனால் என்னுடைய பார்வையிலே உங்களுக்கு ஒரு வில்லங்கத்தை தான் தந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே கௌரவ அமைச்சர்கள் இந்த எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரனாருடைய இந்த முன்மொழிவை மன்னிக்கோன இந்த ஒத்திவைக்கும் பேரினை வழிமொழித்து இந்த பிரச்சனைக்கான ஒரு உடனடி தீர்வு காலம் இழுக்காமல் தருமாறு உங்களிடம் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. கௌரவ தலைமை தாங்கு உறுப்பினர் அவர்களே, நன்றி. விசேடமாக பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களால் கொண்டு வரப்பட்ட சாணக்கியன் அவர்களால் வழிமொழியப்பட்ட இந்த பிறர் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். நானும் கூட இந்த விடயம் தொடர்பாக இது தொடர்பாக ஒரு நீண்ட உரையாடலை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு விசேடமாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் விசேடமாக வடகிழக்கில் இருக்கின்ற விசேடமாக வடமாகாணத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களை அனைவரையும் உள்வாங்கிக் கொண்ட ஒரு உரையாடலுக்கு செல்ல வேண்டும் என்று கூட நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அதன் பொழுதுதான் இவ்வாறான ஒரு உரையாடல் பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. மிகவும் நன்றி உங்களுக்கு இந்த 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 இதை நீங்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு கவனத்துக்கு கொண்டு வந்ததற்கு. விசேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த சட்டவிரோதமான மீன்பிடி முறைகள் என்கின்ற போது அதில் மிகவும் முதன்மையிடம் வழி எடுப்பது வேறு எதுவுமல்ல, இழுவை மடி படகு கைத்தொழிலாகும். பாட்டம் ட்ரோலிங் தான் அதில் பிரதானமான ஒரு விடயங்கிறது நாம் யாரும் மறுதளிக்க இயலாது. அப்போ அதன் மூலமாகவே இன்றைக்கு விசேடமாக வடக்கில் வாழுகின்ற மீனவர்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் எல்லாமே அழித்தொழிக்கப்படுவது என்பதை நாங்கள் மறுதளிக்கக்கூடாது. அதே நேரத்தில் அவ்வாறான அழிவு யாரால் முன்னெடுக்கப்படுகின்றது என்பது உங்கள் எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும். எனக்கு ஒரு கவலையாக இருக்கின்றது, நீங்கள் என்னென்றால் சட்டவிரோதமான மீன்பிடி முறைமைகளை தடுக்க வேண்டும் நிறுத்த வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் அதில் மிகவும் மோசமாக பாதிக்கப்படுவது பாட்டம் ட்ரோலிங் முறையின் மூலமாக. அதை செய்வது வேறு யாருமல்ல, இந்திய இழுவை படகுகள் தான் இதை செய்கின்றது. அதை நீங்கள் சுட்டிக்காட்ட மரத்தில் விட்டீங்க, என்னமோ தெரியவில்லை, இருந்தாலும் கூட பரவாயில்லை. அதே போன்று இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நாங்கள் எங்களுடைய அமைச்சென்ற வகையில் இந்த சட்டவிரோதமான 5 நிமிஷம் தான் இருக்கு சட்டவிரோதமான கௌரவ அமைச்சர் அவர்களே, இழுவ படகு முறை என்றது சட்டவிரோதமான ஒரு முறைதான்.
இந்த நாட்டிலே இலங்கைக்குள்ளே இழுவப்படவு முறை செய்கிறவர்களை முதல் நீங்க நிறுத்தி காட்டுங்களேன். அவங்களை நிறுத்துவோம். நாங்கள் இழுவப்படவு முறை சட்டவிரோதமான அனைவரையும் தான் நிறுத்த சொல்றோம். இதிலே வேண்டிதான். அதனால என்ன சாணைக்கு நான் சொல்லுகின்றேன் என்னவென்றால், உண்மையிலேயே இலங்கையிலும் இழுவைமடி படகுகள் 700க்கு அதிகமான படகுகள் இருக்கின்றன. இது சம்பந்தமாக அண்மையில் ஒரு கணக்கீடும் செய்யப்பட்டது. அது தொடர்பாக நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, எதிர்வரும் காலங்களிலே வருகின்ற சட்டமூலம் ஒன்று இருக்கின்றது, புதிய சட்டமூலம். அந்த சட்டமூலம் சம்பந்தமாக இது சம்பந்தமாக ஒரு முடிவு எடுத்திருக்கின்றோம். அது எதிர்வரும் காலங்களில் நாட்டில் இருக்கின்ற மக்களோடும் மீனவர்களோடும் மீனவ தலைவர்களோடும் உரையாடப்படும். அந்த சட்டமூலத்திலும் கூட நாங்கள் சொல்லுகின்றோம், வேறு எதுமல்ல, அபகாரான இழுவை மடு படகுகளுக்கான, அதாவது அவைகளுக்கு குறித்தொதுக்கப்பட்டிருக்கின்ற பிரதேசங்களில் மாத்திரமே அவர்கள் மீன்பிடிப்பதற்கான அனுமதி வழங்குவதற்கான நடவடிக்கை முன்மொழியப்பட்டிருக்கின்றது. அது பிறகு அனைவருடைய விருப்பத்துடனே நிறைவேற்றப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றும் கூட இந்த நிமிடத்திலும் கூட இன்னைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் இந்த கட்டைக்காடு போன்ற பிரதேசங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது, சொண்டிக்குளம் போன்ற பிரதேசங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது, இந்த நிமிடத்திலும் கூட சட்டவிரோதமான எங்களுக்கு எல்லோருக்கும் டைனமைட் பாவிக்கும் மூலமாக, லைட் ஹோஸ் மூலமாக, சுருக்கு வலை பாவிப்பதன் மூலமாக, ஒற்றமடி படகுகள் பாவிப்பதன் மூலமாக, சிலிண்டர் பாவிப்பதன் மூலமாக, இவ்வாறான சட்டவிரோதமானது மாத்திரமல்ல, நாளைக்கு எங்களுடைய கடல் பரப்பில் இருக்கின்ற மீன் வளங்கள், மீன் குஞ்சுகள் மாத்திரமல்ல, அனைத்து வளங்களையும் அழித்தொழிக்கின்ற நடவடிக்கை என்பது மாற்று கருத்துக்கு இடமில்லை. ரவிகரன் அவர்களை உங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் இவைகளை தடுக்க வேண்டும், நிறுத்த வேண்டும் என்பதிலும் மாற்று கருத்துக்கு இடமில்லை. நாங்கள் எங்களுடைய அமைச்சு என்ற வகையில், எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் நிச்சயமாக இவைகளை தடுப்பதற்கான, நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். அந்த நடவடிக்கையின் வெளிப்பாடாகவே உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன், 2023ஆம் ஆண்டில் இவ்வாறான விஷயமாக சட்டவிரோதமாக தொழில் செய்யப்பட்டவைகள், அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தில் 203 படகுகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றது. 55 முல்லைத்தீவு மாவட்டத்தில், யாழ்ப்பாணத்தில் 203, முல்லைத்தீவில் 35, கிளிநொச்சியில் 23, மன்னாரில் 20. 2025ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் 10, முல்லைத்தீவில் 15, கிளிநொச்சியில் 8, மன்னாரில் 12 படகுகள் கைது செய்யப்பட்டு இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. நான் நம்புகின்றேன், நிச்சயமாக இந்த நடவடிக்கை மாத்திரமாக இது தடுத்து நிறுத்த முடியாது. இந்த நடவடிக்கை என்பது, இந்த சட்டவிரோதமான மீன்பிடி முறைகள் என்பதை நாட்டுக்கும் மக்களுக்கும் மீனவர்களுக்கும் கேடு விளைவிக்கின்ற வேலை திட்டம் என்பதை மக்களிடமும் மீனவர்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அதற்கு நிச்சயமாக அந்த செயற்பாடுகளை நாங்கள் செய்வதற்கும் இருக்கின்றோம். அதற்கு எதிர்வரும் காலங்களில் உங்களது உதவியும் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. அதனால் நீங்கள் எல்லோருமே சேர்ந்து இந்த சட்டவிரோதமாக மீன்பிடி முறையை தடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுப்போம் என்று கேட்டுக்கொண்டு, உங்களால் கொண்டு வரப்பட்ட இதற்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.